சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப அடுத்தது வந்து கதிர் மாட்டப் போறானா? இல்ல ரோகிணி பத்தின ரகசியம் இன்னும் தெரிய போகுதா? என்ன ஆகப்போகுது? இந்த கதைக்களம் எப்படி இருக்க போகுது? என்ன ட்விஸ்ட் வரப்போகுது? அப்படின்றத எதிர்பார்த்து தான் நம்ம எல்லாமே காத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ரோகிணி மாட்டுனதுக்கு அப்புறமா இப்போ அப்படியே ரொம்பவே அப்படியே சாதனமா போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, எபிசோட்ஸ்ல தாயத்து அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ரோகிணி விஜயோட அந்த சண்டையில இதுவும் ஒண்ணு தான். ஸோ இப்போ 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்தீங்கன்னா, மனோஜுக்கு ஒரு தாயத்த கட்டி விட்டுருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, மனோஜ் அயர்ன் பாக்ஸில கைய சுட்டுக்கிறான். இத பார்த்த விஜயா ரோகிணிய திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மனோஜ், "நான் தான் அவள்ட்ட பேசிட்டு இருக்கேன்ல, உனக்கு இங்க என்ன வேல? நீ ஏன் ரூம்ல வந்து கத்திட்டு இருக்க? நீ வெளிய போம்மா" அப்படின்னு விஜயா பார்த்து சொல்ல, ஷாக்கான விஜயா வெளில போய்ட்டு உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட் விஜயாவோட அழுகாட்சியோட தான் முடிச்சிருந்தாங்க. நாளைக்கு எபிசோடில பார்த்தீங்க அப்படின்னா, விஜயாவ இந்த சிந்தாமணி பார்த்து பேசிட்டுருக்காங்க. அப்போ அந்த பண விஷயத்த பத்தி பேசுறாங்க. ஸோ முத்து வந்து என் வீட்டுக்கு வந்து ஏமாத்தி பணத்த எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல, கடுப்பான விஜயா, "பூ கட்டுற பணத்த நீங்க ஆள வச்சு திருடுனது உங்க தப்பு. பொண்டாட்டி பணம் காணாம போச்சுன்னா, புருஷன் உதவி பண்ண தான் செய்வான்" அப்படின்னு விஜயா சொல்ல, அதிர்ச்சியான சிந்தாமணி, "என்ன மாஸ்டர் நீங்க இப்படி சொல்றீங்க? நீங்களா அப்படி பேசுறீங்க? உங்களுக்கு தான் அவள புடிக்காதே" அப்படின்னு சொல்ல, அதுக்கும் கடுப்பான விஜயா, "இங்க பாருங்க, எனக்கும் அந்த பூ கட்டுறவருக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா அதுக்காக அவ கைய உடைக்கிற அளவுக்கு நீங்க பண்ணுவீங்களா? உங்களுக்கு அந்த ரைட்ஸ் யாரு குடுத்தது? இந்த மாதிரி ரவுடித்தனம்லாம் எனக்கு செட் ஆகாது. இத பார்த்து நான் சும்மா இருக்க முடியாது. இனிமே போதும். நீங்க எந்த டான்ஸ்லாம் கத்துக்க வேணாம். இங்க வரவும் வராதீங்க" அப்படின்ற மாரி திட்டி விட்டுர்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹைலைட்டே, இனிமேற்கொண்டு மீனாகிட்டயோ, இல்ல அவ தொழில்லயோ நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது மீறி பண்ணீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்ற மாரி சிந்தாமணிய செம்மையா செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இத கேட்ட சிந்தாமணிக்கு செம்மையா ஷாக் ஆகுது. ஆனா இதெல்லாம் தாண்டி வியூவர்ஸ் ஆகிய நமக்கு பார்த்தீங்கன்னா, என்னடா திடீர்னு இப்ப முத்து, மீனா மேல விஜயாவுக்கு இவ்ளோ பாசம் வந்திருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. விஜயாவோட இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்?